ஊழலை ஒழிக்க, நேர்மையை காப்பாற்ற, பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்க இதுதான் லோக்பால் அமைப்பின் நோக்கம் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது அந்த ஊழல் எதிர்ப்பு அமைப்பே சொகுசில் மிதக்கிறது என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. என்னவென்று விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 16ஆம் தேதி இந்தியாவின் ஊழல் எதிர்ப்பு ஒம்புட்ஸ்மேன் அமைப்பான லோக்பால் ஒரு புதிய டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டது. அதுவும் ஒரு சாதாரண வாகன டெண்டர் இல்லை. லோக்பால் அமைப்புக்கு 7 சொகுசு BMW 330 Li லாங் வீல் பேஸ் கார்களை வழங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு BMW கார்களின் விலை 60 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது 7 கார்கள் சேர்த்து சுமார் 5 கோடி ரூபாய் வரை ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனம் லோக்பால் அமைப்பின் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கார்கள் டெலிவரி செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள், குறைந்தபட்சம் 7 நாட்களுக்குள் விரிவான செய்முறை மற்றும் கோட்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த பயிற்சியின் முழு செலவையும் சப்ளை செய்யும் நிறுவனமே ஏற்க வேண்டுமாம். ஊழலுக்கு எதிராக போராட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இவ்வளவு பெரிய தொகையில் சொகுசு கார்களை வாங்குவது சமூக ஊடகங்களில் கடும் எதிர்ப்பை பெற்றுள்ளது. சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன், லோக்பால் ஆயுக்தா அமைப்பு பல ஆண்டுகளாக காலியாக வைக்கப்பட்டு பின்னர் தங்கள் சுகபோகங்களில் மகிழ்ச்சி அடையும் அடிபணிந்த உறுப்பினர்களை நியமித்ததன் மூலம் மோடி அரசால் தூசு தட்டப்பட்டு விட்டது. இப்போது அவர்கள் தமக்காக 70 லட்சம் மதிப்புள்ள BMW கார்களை வாங்குகிறார்கள் என்று கடுமையாக சாடினார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷமா முகமது கூறுகையில், லோக்பால் 5 கோடி மதிப்புள்ள 7 சொகுசு BMW கார்களை தனக்காக வாங்க விரும்புகிறது. இது ஊழலுக்கு எதிராக போராட அமைக்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் RSS ஆதரவுடன் காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாகும் என்று குற்றம் சாட்டினார். மொத்தத்தில் ஊழல் எதிர்ப்பு அமைப்பு சொகுசு வாகனங்களை வாங்குவதற்கு அரசு பணத்தை செலவிடுவது குறித்து பெரும் விவாதம் தற்போது தேசிய அளவில் எழுந்துள்ளது.